I, Suresh Gopi, do swear in the name of God. இப்படி இணையமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்ட சுரேஷ் கோபி சில மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா டெல்லியில் மலையாள சேனலுக்கு ஒரு பேட்டி കൊടുக்குறாரு. அதில் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ഒന്നും ആവശ്യപ്പെട്ടതില്ല, എനിക്കിത് വേണ്ടാന്ന് തന്നെ ഞാൻ പറഞ്ഞിരുന്നു. എനിക്ക് തോന്നുന്നു എന്നെ റിലീവ് ചെയ്യും, താമസിയാതെ റിലീവ് ചെയ്യും. ഒരു പ്രശ്നമില്ല, അവർക്ക് നന്നായിട്ട് ഞാൻ തൃശ്ശൂർക്കാർക്ക് ഒരു MP എന്ന നിലയ്ക്ക് നല്ല മികച്ച പ്രകടനം കാഴ്ചവെക്കും. എനിക്ക് സിനിമ ചെയ്തേ മതിയാവും. എനിക്കറിയാം അത് തീരുമാനിക്കട്ടെ. நான் எம்பியாக இருக்க வேலை செய்ய தான் ஆசைப்பட்றேன், எனக்கு அமைச்சர் பொறுப்பு என்பது வேணாம், எனக்கு வேறு எந்த டிமாண்டும் இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்கிட்ட நான் சொல்லிட்டேன், கட்சியும் சீக்கிரம் நல்ல முடிவை எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, கூடுதலாக இன்னொரு விஷயத்தை சொல்கிறாரு. நடப்பது எல்லாமே திருச்சூர் மக்களுக்கு நன்றாகவே தெரியும், எனக்கு சினிமா படங்களில் நடிப்பதற்கு நிறைய படங்கள் பெண்டிங்கில் இருக்குது, அதனால் கட்சி நல்ல முடிவு எடுக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு சுரேஷ் கோபி. சுரேஷ் கோபியோடைய இந்த பேட்டி என்பது இந்திய அரசியலே புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் நாள் பதவியேற்று அதுக்கு அடுத்த நாள் நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த அமைச்சருமே சொன்னதே கிடையாது. சுரேஷ் கோபி தான் முதன் முறையாக சொல்லியிருக்கிறாரு. இதை பார்த்து மோடி அவர்கள் ரொம்பவுமே பதற்றம் அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, சுரேஷ் கோபி அவர்கள் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு, அதனால அமைச்சர் பதவி வேணாம்னு சொல்றாருன்னு சொல்லலாம்ல. ஆனால் உண்மை அது கிடையாது. உண்மை என்ன தெரியுமா? சுரேஷ் கோபியை பொறுத்த வரைக்கும் 2024 தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன தெரியுமா சொன்னார்? திருச்சூர் தொகுதிக்கு ஒரு ஒன்றிய அமைச்சர் வருவார், அது மோடியோட கேரண்டி அப்படின்னு சொல்லி தான் தேர்தல் பிரச்சாரமே பண்ணார். வெறுமன தேர்தல் பிரச்சாரம் மட்டும் பண்ணல, மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு சந்திக்க போவோம்ல, அப்போ கூட நான் அமைச்சராவேன், இது மோடியோட கேரண்டின்னு சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணார். மக்களை மட்டும் சந்தித்து பிரச்சாரம் பண்ணல, ஊர் பூரா சுவத்தில் எல்லா இடத்துலையுமே என்ன தெரியுமா எழுதப்பட்டிருந்துச்சு? திருச்சூர் மக்களுக்கு யூனியன் மினிஸ்டர் போஸ்ட் கண்டிப்பாக இருக்குது, இது மோடி கேரண்டி அப்படின்னு சொல்லி தான் எழுதப்பட்டுச்சு. அப்போது யூனியன் மினிஸ்டராக ஆக வேண்டும் என்ற எண்ணம் சுரேஷ் கோபிக்கு இருந்ததுனால தான் இப்படியான பிரச்சாரத்தையும் இப்படியான மக்கள் சந்திப்பின் போது பேச்சும் இப்படியான சுவர் விளம்பரமும் அவர் பண்ணார். அப்படிப்பட்டவர் திடீர்னு நான் ராஜினாமா பண்ண போறேன்னு சொன்னதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியலே இருக்கு. ஏன்னா இவருக்கு அமைச்சர் பதவி மேலே ஆசை இல்லைன்னா அதை பதவியேற்பதற்கு முன்னாடி மோடி கிட்ட சொல்லியிருக்கணும்ல. ஆனால் இவர் சொல்லவே இல்லை. ஆனால் என்ன தெரியுமா சொன்னார்? அதாவது அமைச்சர் பதவியை ஏற்பதற்கு முன்பு டெல்லிக்கு செல்வதற்காக திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு இவர் வர்றாரு. அப்போ செய்தியாளர்கள் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? கண்டிப்பாக அமைச்சர் பதவி என்பது மோடியோட கையில் தான் இருக்குது, மோடி என்னை கூப்பிட்டுருக்காரு அவர் வீட்டுக்கு, அதனால நான் கிளம்பி போகிறேன், என்ன நடக்குதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். நான் கேரளா மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடுக்கும் சேர்த்து நான் வேலை பார்க்க போகிறேன், 2 மாநிலம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சவுத்துக்கும் சேர்த்து நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசையாக ஒரு பேட்டியை கொடுத்தாரு அந்த சுரேஷ் கோபி. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தேர்தல் பிரச்சாரம் மட்டுமல்ல, டெல்லிக்கு மோடி வீட்டுக்கு கிளம்பி போகும்போது கூட அமைச்சராகும் அப்படின்ற ஆசையில் தான் இவர் போயிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க, மோடி யாரெல்லாம் தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டாரு, யாரெல்லாம் அமைச்சர் பொறுப்பை ஏற்க போகிறாங்களோ அவங்களுக்கு தான் தேநீர் விருந்து கொடுத்தாங்க. அண்ணாமலையை கூட அந்த தேநீர் விருந்துக்கு அழைக்கவே இல்லை, விரட்டி விட்டாங்க. அப்போது மோடி வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு அப்படின்னாவே அமைச்சர் பதவி கொடுக்க தான் கூப்பிட்டுருக்காருன்றதை நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுதுல. அப்போ இது சுரேஷ் கோபிக்கும் தெரியும் தானே. அப்போ அமைச்சராகவே அப்படின்ற நம்பிக்கையில் தான் சுரேஷ் கோபி அவர்கள் போனார். ஆனால் போன இடத்துல தான் இணையமைச்சர் பதவி தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கைவிரிச்சிட்டாங்க. சுரேஷ் கோபி அவர்களுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஆமாங்க, இது கண்டிப்பாக பாஜகவுடைய உட்கட்சி பிரச்சனை. சுரேஷ் கோபியை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேபினெட் அமைச்சர் பதவி தான் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் இருந்தார். அதுதான் பிரச்சாரத்தில் சொன்னார், அதுதான் சோறுமணத்தை பண்ணார், அதுதான் டெல்லி ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி ஆசையை வெளிப்படுத்தினார். ஆனால் மோடியோ உனக்கு இணையமைச்சர் பொறுப்பு தான் சொன்னோடனே அதை அப்செட் ஆகிருக்கு சுரேஷ் கோபியை. அதனால தான் மோடியை கதற விடணும் அப்படின்ற காண்டியே எனக்கு அமைச்சர் பதவி வேணாம், நான் எம்பியாக இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்க்கடியை தூக்கி இருக்கிறாரு சுரேஷ் கோபி. இது மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் நிலையான ஆட்சி இருக்குன்னு சொல்லி தான் அந்த பக்கம் போனாங்க. இன்னைக்கு அவங்களையே சுரேஷ் கோபியோட சம்பவம் மறு சிந்தனை சிந்திக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதுக்காக தான் மோடி பயந்து போய் என்ன அழுத்தம் கொடுத்தாருன்னு தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் கோபி, நான் எங்கங்க அப்படி சொன்னேன், நான் அமைச்சர் பொறுப்பெல்லாம் ராஜினாமாவே பண்ணலைங்க, நான் அமைச்சர் பதவியை ஏற்றுக்கிட்டேன், விரும்பி தான் ஏற்றுக்கிட்டேன், அதோடைய பணிகளை நான் தொடங்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா CNBC TV 18 சேனலுக்கு ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறாரு. அப்போது ஒரு பக்கம் நான் அமைச்சர் பதவி ஏற்கலை, எம்பியாக இருக்க தான் ஆசைப்படுறேன்றாரு, இன்னொரு பக்கம் நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் அமைச்சர் பதவி ஏற்றுக்கிறேன், நான் பணிகளை தொடர போகிறேன்றாரு. அப்போ இப்படி மாற்றி மாற்றி பேசக்கூடிய சூழல் என்பது மோடி ஆட்சிக்கு வந்த முதல் நாளே அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அமைச்சரே செய்வதை பார்த்து
மோடி ஆடி போயிருக்கிறாரு. ஏன்னா இது சுரேஷ் கோபியோட மட்டும் முடிய போறது இல்லைங்க. சுரேஷ் கோபி 10 வச்சுட்டாரு. இனிமே அமைச்சர் பதவி கிடைக்காதவங்க எல்லாம் போர்க்கொடி தூக்குவாங்க. ஏன்னா 2019 மோடி அமைச்சரவையில் இருந்த 20 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படல. பல சீனியர்களுக்கெல்லாம் இணையமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா தேர்தலில் போட்டியிடாதவர்களுக்கெல்லாம் கேபினெட் அமைச்சர் பதவி என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சுட்டிக்காட்டி பாஜகவில் சுரேஷ் கோபி போலவே நாமளும் சில அழுத்தங்களை கொடுக்கணும் அப்படின்ற முடிவுக்கு பாஜக கட்சியிலே சிலர் வந்திருப்பதாக இன்னைக்கு டெல்லி வட்டாரத்தில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக இன்னும் ஒரு வருடத்தில் மோடிக்கு 75 வயசு ஆக போகுது. 75 வயசு ஆனால் கண்டிப்பாக பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை கண்டிப்பாக எழும். ஏன்னா அத்வானியும் முரளி மனோகர் ஜோஷியும் இதே மோடி தான் வயதை காரணம் காட்டி ராஜினாமா பண்ண வச்சாரு. இது மோடி அமித்ஷா உருவாக்கின திட்டம் அல்ல, இது RSS உடைய திட்டம். RSS பொறுத்த வரைக்கும் 75 வயசுக்கு மேலே நீங்கள் அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்ற நிலைப்பாடு அவங்க எடுப்பாங்க. மோகன் பகவத்துக்கும் 75 வயசு ஆக போகுது. இந்த வருஷத்தோட அவரும் தன்னுடைய பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணும்போது அவரை போலவே நீங்களும் ஏன் ராஜினாமா பண்ண போகுது என்ற கேள்வியை RSS உடைய புதிய தலைவராக ஒருவர் கேள்வி எழுப்ப தான் போகிறாரு. அப்போது மோடியை பொறுத்த வரைக்கும் உட்கட்சி பிரச்சனையும் உள்ள RSSலேருந்து வரக்கூடிய அழுத்தமும் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. இப்படியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு தேசிய அரசியலில் பலரை கவனிக்க வச்சிருக்கு. ஏன்னா சந்திரபாபு நாயுடு கட்சியாக இருக்கட்டும், அதே போல் நிதிஷ்குமார் கட்சியாகட்டும், 2 பேருக்குமே 4 கேபினெட் பொறுப்பு கேட்டாங்க. ஆனால் 2 தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஏன் ஏக்நாத் சிண்டே கூட நேற்றைக்கு ஒரு பேட்டியில் என்ன தெரியுமா சொல்கிறாரு, எங்களுக்கு ஒரு இணையமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க, ஆனால் எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது எங்களுக்கு கேபினெட் பொறுப்பு தருவாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு அழுத்தத்தை அந்த பேட்டியில் கொடுத்துருக்கிறாரு. அப்போது பாஜகவினர் மட்டுமல்லாது பாஜகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுமே எப்போ எங்களுக்கு இன்னும் 2 அமைச்சர் பதவி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அழுத்தத்தை கொடுப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸ்பென்ஷன் பண்றோம்னா ரொம்ப நாளைக்கு மோடி வந்து இழுத்தடிக்கவே முடியாது. ஏற்கனவே பதவியேற்பு விழாவுக்கு ரங்கசாமி வரல. வடகிழக்கு மாநிலங்களுடைய முதலமைச்சர்களை ஜூன் 5ஆம் தேதி நடந்த கூட்டத்திற்கே அழைக்கல. மேகாலயோட முதலமைச்சரை அழைக்கல, அதே போல நாகாலாந்தோட முதலமைச்சர் அழைக்கல. இதெல்லாம் ஏன் அழைக்கிறேன்னா ஒரு சீட்டு கூட உங்க ஜெயிக்கல அப்படின்றக்காண்டி. அங்கேயும் இப்படியான சலசலப்பு இருக்கு. இன்னொரு விஷயம், அஜித் பவார் கட்சிக்கு இணையமைச்சர் பதவி தான் கொடுக்கும்னு சொல்லி வந்ததுனால அந்த இணையமைச்சர் பதவியை நான் ஏற்க முடியாது. ஏற்கனவே நான் கேபினெட் அமைச்சர்ல இருந்தவன், என்னைய போய் இணையமைச்சர் ஆக்குனீங்கன்னா அது எனக்கு டிமோஷன் மாதிரி, எனக்கு கேபினெட் பொறுப்பு தான் வேணும்னு சொல்லி அவரும் சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படியான கூட்டணி கட்சிகளுடைய சூழ்நிலை என்பது பாஜகவுக்கு பதவி ஏற்கும் போதே உடைஞ்சிருக்கு அப்படின்றத இதுலேருந்து நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. சரி, இது ஒரு பரம இருக்க. மோடி பிரதமராக பதவி ஏற்கும் போதே சில அமைச்சர்களுடைய பதவியேற்பை வச்சு பார்க்கும்போது இந்த கூட்டணி ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு சொன்னல, அது என்ன தெரியுமா? அதாவது நேற்றைக்கு பதவி ஏற்றதில் மோடியோட சேர்த்து 72 பேர், இதில் 5 பேரை தவிர மற்ற அனைவருமே கடவுளின் பெயராலும் அரசியலமைப்பு சட்டத்தின் பெயராலும் தங்களுடைய அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஒரு 5 பேர் மட்டும் வெறும் அரசியலமைப்பு சட்டத்தின் படியே பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அந்த 5 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, HAM கட்சியை சேர்ந்த ஜித்தன் ராம் மாஞ்சி, அதே போல் JDU கட்சியை சேர்ந்த லலன் சிங், அதே போல் அப்னா தளல் கட்சியை சேர்ந்த அனுப்பிரியா பாட்டீல், DDP கட்சியை சேர்ந்த சந்திரசேகர் பெம்மாசானி, அதே போல் RPI கட்சியை சேர்ந்த ராம்தாஸ் அத்வாலே. இந்த 5 பேருமே கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்கெல்லாம் பாஜக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள். பாஜகவினர் அனைவருமே கடவுளின் பெயராலும் அரசியலமைப்பு சட்டத்தின் பெயராலும் பதவியேற்கும் போது இவர்கள் கடவுளின் பெயரை விட்டுட்டு அரசியலமைப்பு சட்டத்தின் பெயரில் மட்டும் உறுதிமொழி ஏற்றுக்கிறாங்கன்றதை கவனிக்கணும். ஏன் இது நான் கவனிக்கணும்னு சொல்கிறேன்னா, 400 சீட் எங்களுக்கு கொடுங்க, நான் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோன்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த முன்னணி தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பண்ணாங்க. அடுத்த ஆண்டு RSS உடைய 100 ஆண்டு காலம் வர்றதுனால அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றக்கூடிய வேலையில் பாஜக ஈடுபடும். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த 5 பேர் பதவியேற்றது இன்னைக்கு எல்லோருடைய பூர்வத்தையுமே தூக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசியலமைப்பு சட்டத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எம்பிக்கள் கூட்டணி கட்சிகளாக இருப்பது பாஜகவுக்கு ஒரு பீதியை கிளப்பி இருக்கு.